சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா எப்ப வந்த? மாமா எங்க கிளம்பிட்டாரா? அம்மா ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போனீங்க? சந்தோஷமா இருந்தியா அக்கா? நான் ஒருத்தி சந்தோஷ் மாமா கூட இருக்கும்போது நீ ஹாப்பியா தானே இருப்ப. அதெல்லாம் இருக்கட்டும். அர்ஜுன நீ ஏன் இவ்ளோ தூரம் வெறுக்கிற? அதான் எல்லாம் முடிஞ்சு அவரே இப்ப சமரசமா இறங்கி வராரு இல்ல, அப்புறம் ஏன் உனக்கு பிடிவாதம்? அக்கா நான் என்ன கேக்குறேன், நீ என்னக்கா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் விடு. நைட்டு டின்னர் சாப்பிட்டீங்களா இல்லையா? மலர், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அர்ஜுன ஏன் இப்படி வெறுத்து ஒதுக்குற? இங்க பாரு மலர், பழசெல்லாம் மறந்து அர்ஜுன மன்னிச்சு அவரை ஏத்துக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. அவர் உன்னை உண்மையாதான் காதலிக்கிறாரு. அவரு ஒண்ணு உன்னை ஏமாத்தல, உன்கிட்ட அவரு நடிக்கவும் இல்ல. அக்கா நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அவன் பேச்செல்லாம் விடு. நீ உன்னை பத்தி சொல்லு. கோயிலுக்கு போனீங்களா? பீச்சுக்கு போனீங்களா? என்ன படம் பாத்தீங்க? என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே? ஒரு அக்காவா ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டு அர்ஜுன மன்னிச்சு ஏத்துக்கிட்டதா என்ன? அவர் உன்கிட்ட முன்னாடி எப்படி இருந்தாருங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இப்போ அவரு உனக்காகவே இருக்காரு. உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாரு. உன் கூட 100 வருஷத்துக்கு மேல சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒருத்தரை போய் இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குறது எந்த விதத்துல நியாயம்? என்ன பாக்குற? யார்கிட்டயும் அதட்டி கூட பேசாதனா? உன்னை பாசமா பாத்துட்டு இருந்த பார்வதி அக்காவே இப்ப உன்னை அடிச்சுட்டான்னு பாக்குறியா? இப்ப நான் உன் அக்காவா பேசலடி. வார்த்தைக்கு வார்த்தை நீ சொல்லுவல்ல, நான் உனக்கு அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு அந்த அம்மா ஸ்தானத்துல இருந்து பேசுறேன். ஒரு அக்காவா உன் மேல பாசம் காட்ட முடிஞ்ச என்னால கண்டிப்பா காட்ட முடியல. அதனாலதான் இவ்ளோ நாளா பொறுமையா உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நீ கேட்கலையே. அதனாலதான் ஒரு அம்மாவா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை நாளா ஒரு அக்காவா உன் வாழ்க்கையில என்னால உன் விருப்பத்தை மீறியோ இல்ல உன் வார்த்தைய மீறியோ எதுவுமே பேச முடியல. ஆனா ஒரு அம்மாவா இப்ப நான் எல்லாத்தையும் பேசலாம்ல. அவ்வளவு வசதியான பையன், காலம் முழுக்க வேலைக்கு போகலனாலும் பல தலைமுறைக்கு உட்கார்ந்து அனுபவிக்கிற அளவுக்கு சொத்து இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கிற அர்ஜுன் உனக்காக இன்னைக்கு ரோட்ல மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டாரு. அது தெரியுமா உனக்கு? அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டிருந்தா லட்சம் கோடின்னு பணத்தை வாரி இறைச்சிருப்பாங்க. ஆனா அவரு அதையெல்லாம் வாங்காம கஷ்டப்பட்டு வீர்வை சிந்தி தன்னோட உழைப்புல வந்த வருமானத்துல ஆசையா உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. அதை நீ மதிக்காம உதாசீனப்படுத்திருக்க. மூட்டை தூக்கி கஷ்டப்படணும்னு அவருக்கு என்னடி தலையெழுத்து? மனுஷங்களை கொல்றதை விட மனச கொல்றதுதான் கொடுமையானதுன்னு நீ அடிக்கடி சொல்லுவியே. இப்ப நீயும் அததானே பண்ணிட்டு இருக்க. அது உனக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சு அதை பண்ணிட்டு இருக்கியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அர்ஜுன அவங்க அம்மா எவ்வளவு பாசமா சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பாங்க. இதனால் வரைக்கும் அவங்களுக்காக வேலை பார்த்து புடவை எடுத்து கொடுக்கணும்னு இப்படி பண்ணிருக்காரா? ஆனா உனக்காக பண்ணிருக்காரு. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா அவரு உயிரா மதிக்கிற செண்பகவல்லி மேடம்க்கு ஒரு படி மேல ஒன்ன வச்சு பாக்குறாருன்னு? அவரு தெரியாம தப்பு செஞ்சிட்டாருதான். நான் இல்லன்னு சொல்லல. சூழ்நிலை எல்லா மனுஷங்களையும் தப்பு பண்ண வைக்கும். இப்ப கூட அர்ஜுன் உன் கூட சேரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா
ஒன்னு அவருக்கு பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிருந்தாருன்னா இந்த நிமிஷம் கூட சொல்லாம அவரோட வீடியோ ரிலீஸ் ஆகி அவர் அவமானப்பட்டதுக்கு நீ தான் காரணம்னு அவரால சொல்ல முடியும். என்ன என்ன பாக்குற? அந்த வீடியோவை அப்லோட் பண்ணது நீ இல்லாம இருக்கலாம், அந்த வீடியோவை எடுத்தது நீதானே. அப்போ உன்னால தானே அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அதையே காரணமா சொல்லி உன்னை காலம் முழுக்க வெறுத்து ஒதுக்கிறதுக்கு அவரால முடியும்ல. ஆனா அவர் அப்படிலாம் யோசிக்கல. காரணம் அவர் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் தான். இப்பவும் நான் சொல்றது உனக்கு புரியலன்னா அதுக்கப்புறம் ஓம் விருப்பம். நீ என் அம்மா மாதிரி நினைக்கிறியான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை என் குழந்தை மாதிரி தான் நினைக்கிறேன். எந்த அம்மாவும் தான் குழந்தைக்கு கெட்டது சொல்ல மாட்டா, கெட்டவனை நல்லவனும் சொல்ல மாட்டா. ஒரு அம்மாவா நான் சொல்றேன், அர்ஜுன் ரொம்ப நல்லவரு. மிஸ் பண்ணிடாத. ஒழுங்கா அர்ஜுனை ஏத்துக்கிற வழியை பாரு. இல்ல நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன்.